மீன ராசி ரேவதி நட்சத்திரம் பெண், மீன ராசி ரேவதி நட்சத்திரம் பாய். 2 பேருமே வந்து 20, 21 வயசுல தான் நீங்க இருக்கிறீங்க. உங்க 2 பேத்துக்கு வந்து விருப்பப்பட்டிருக்கிறீங்க. சோ உங்க 2 பேத்துக்கு ஒத்து வருமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப ஒரே ராசி, ஒரே நட்சத்திரமா இருக்கிறதுனால வந்து காமனாவே இந்த ஜோதிட சாஸ்திரங்கள்ல வந்து ரஜ்ஜு தட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ரஜ்ஜு அப்படின்னாலே வந்து மாங்கல்ய பொருத்தம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீங்க ஒரே ராசி, ஒரே நட்சத்திரமா இருக்கும்போது உங்களோட காதல் வாழ்க்கை வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆனா ஆஃப்டர் திருமணத்துக்கு அப்புறம் தான் இது வந்து குடும்பத்துல இருந்து கொஞ்சம் புகைய வந்து கலப்பும். அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு சண்டை, சச்சரவு, பிரிவு, மனஸ்தாபங்கள ஏற்படுத்தி இந்த பையன் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பையன் இந்த பொண்ண விட்டு பிரிந்து செல்வதற்குரிய ஒரு வழிய ஃபியூச்சர்ல தேடுவார். அந்த மாரி கூற்றுகள் தான் நடக்கும். அப்ப இப்போதைக்கு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. பட் வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து உங்க 2 பேத்துக்கு வந்து ஒத்து வராது. அப்ப நீங்க வந்து யோசிச்சு முடிவெடுங்க. ஸ்டில் நீங்க சின்ன பசங்க தான். உங்க பேரண்ட்ஸோட விஷயத்தெல்லாம் கேளுங்க. உங்க பேரண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன மனநிலையில இருக்கிறாங்க? அவங்கலாம் என்ன மாரி திங்க் பண்றாங்கன்றத பொறுத்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து ஓகே, இப்ப நீங்க கரெக்ட்டா வந்து ஒரே ராசி நட்சத்திரமா இருக்கிறனால வந்து நீங்க வந்து ஒரு கேள்வி எப்படி இருக்கும்? ஒருத்தரும் அட்வான்ஸா கேட்டுக்கிறீங்க. இத வந்து உங்ககிட்ட நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்ல, மாங்கல்ய பொருத்தம் இல்ல. அதனால கரெக்ட்டா யோசிச்சு முடிவு பண்ணி உங்க வாழ்க்கைய கரெக்ட்டா நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஜனன ஜாதகம் ஒத்துழைச்சால் கூட இந்த ராசிக்கு ரஜ்ஜு தட்டுறது வந்து சிலருக்கு பிரிவ ஏற்படுத்திரும். அப்ப ஃபியூச்சர நோக்கி தான் நீங்க போறீங்க. நல்ல லாங் லாஸ்டிங்கான வாழ்க்கை வாழ தான் நம்ம வந்து தொடருவோம். அது வந்து இல்லன்ற பட்சத்துக்கு நமக்கு ஒரு ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்திரும். அதனால யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. சரிங்களா?